Taste the Daily. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் மாயாஜால அறிக்கை என்றும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கை என்றும் விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இது பீகாருக்கான மத்திய பட்ஜெட் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2024-25 பொருளாதார ஆண்டறிக்கையில் குறிப்பிட்ட பொருளாதார வளர்ச்சியை எட்ட முதலீட்டு மூலதனத்தை ஊக்கப்படுத்தவும் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் ஆகியவர்களை மையமாக கொண்டு 2025-26 நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டது, உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அடிப்படை சுங்க வரிகளில் சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார். பீகார் மாநிலத்திற்கு விரைவில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளதால் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படி அமைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடியுள்ளார். தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை எனவும் விவசாயத்துறையை பொறுத்தவரை 100 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் உட்பட பல திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். இந்த திட்டங்களில் விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்கவும், இடுபொருள் விலையை கட்டுப்படுத்தவும், விளைபொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யவும், அதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலம் என்பதால் விவசாய வளத்தை பெருக்கவும் விரயமாகும் நீரை பயன்படுத்த உதவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை எனவும், அதேபோல சிறு குறு தொழில்களும் ஏற்றுமதிக்கும் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியுடன் புதிய வேகத்தை கொடுக்கவும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை, மதுரை ஆகிய நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கிறது எனவும், 10 ஆண்டுகளுக்கு மேல் 8% குறையாத பொருளாதார வளர்ச்சியை அடைந்தால்தான் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய முடியும் என பொருளாதார அறிக்கை கூறுகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரம்பை மட்டும் உயர்த்தியுள்ளதால் இது ஒரு மாயாஜால அறிக்கையாக, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுவதாகவும், பொருளாதார வளர்ச்சி ஆண்டிற்கு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.